இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அற்புதமாக செயல்படுத்துங்க. மாற்றம் மிராக்கள் நடக்கும். அதனோட ஆள் மனசில் கயிறு கட்டிட்டாங்க, கயிறை விட்டால் தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு அந்த கழுதை இருக்குது. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி தாங்க ஒரு கழுத்தில் கட்டங்க வட்ட மாதிரி நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு நிறைய எதிர்மறையான எண்ணங்களை நிறைய வச்சுக்கிட்டு ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் நிறைய நம்மளே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வராமல் நம்மளும் கழுதை போல தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. நல்ல வார்த்தைகளை நம்ம பேச தவறிட்டோம். அந்த நல்ல வார்த்தைகள் பேசாதனால நம்ம மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்மளும் கழுத மாதிரி கைத்தில் ரிங்கு போட்ட மாதிரி ஒரே வட்டத்திலேயே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நலமாக சூப்பராக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். இது செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். பேசிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம். மிக்க நன்றிங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது ஒரு கதையை பார்க்கலாம். இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன செயல்படுத்தணுங்கிறத வழிமுறைகளை இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சலவை தொழிலாளி இருந்தார். அவரோட டெய்லி வேலை என்னென்னா எல்லார் வீட்லேயும் துணிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஆற்றங்கரை இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் தூரம். அந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு காய வச்சுட்டு மடித்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அயன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே எல்லா வீட்லேயும் கொடுத்துருவார். அடுத்த நாள் இதே மாதிரி துணி கலெக்ட் பண்ணுவார். இதுதான் அவரோட வேலை. இந்த ஆற்றங்கரைக்கு போகிறதுக்காக துணி நிறையா இருக்கும்ல, அதனால் அவர் வீட்டில் ஒரு கழுதையை வளர்த்துறாரு. அந்த கழுதையை டெய்லி ஆற்றங்கரைக்கு போகும்போது கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மரத்தில் கழுதையை கட்டிட்டு இவர் துணியெல்லாம் துவைச்சிட்டு சாப்பாடும் கொண்டு போகிறதுனால இவரும் சாப்பிட்ருவார். கழுதைக்கு தேவையான உணவையும் கொஞ்சம் போட்டுருவார். போட்டுட்டு துணியெல்லாம் காஞ்சிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு சாயந்தரம் அந்த கழுதையோட துணிமணியெல்லாம் மடித்து கழுதை மேலே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இதுதான் அவரோட செயல். வழக்கம் போல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கிறாரு. அழுக்கு மூட்டைகளெல்லாம் கட்டி கழுதை மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு ஆற்றங்கரைக்கு போகிறாரு. ஆற்றங்கரை போனவுடனே எல்லா மூட்டையும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த கழுதையை மரத்தில் கட்டுறதுக்காக கயிறு பார்க்குறாரு. அவர் பையில் அன்றைக்கி கயிறு இல்லை. என்னடா டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம், கழுதைக்கும் உணவை கொண்டு வந்திருக்கோம், கயிறு கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படா நம்ம மரத்தில் கட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருக்கார். பக்கத்தில் 2-3 பேர்கிட்ட கேட்குறாரு, இப்போ கயிறு ஏதாவது இருக்கா, கயிறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருமே கயிறே இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே அந்த வழியில் ஒரு பெரியவர் வர்றாரு. அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா என் கழுதையை நான் கட்டணும், என்றைக்குமே நான் கயிறு கொண்டு வந்துடுவேன், இன்றைக்கி கயிறு கொண்டு வரல, ஏதாவது கொஞ்சம் கயிறு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கய்யா கேட்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கழுதையை அந்த மரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போங்க, கழுத்தில் கயிறு கட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்கள். ஆக்ஷன் பண்ணி மரத்தில் கயிறு கட்டி முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னங்கய்யா காமெடியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த சலவை தொழிலாளியும் கழுத்தில் கயிறு கட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு, நடிக்கிறாரு. அந்த கயிறை இழுத்து மரத்தில் கட்டுற மாதிரி 3 முடிச்சு போட்டு அவர் பாட்டு துணி துவைக்க போயிடுறாரு. மதிய நாள் சாப்பிட வர்றாரு. அந்த கழுதை அதே இடத்துல அப்படியே இருக்குது. இவருக்கே ஆச்சரியம். சரின்ட்டு அந்த கழுதைக்கு உண்டான உணவெல்லாம் போடுறாரு. தானும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் காய வைக்கிறாரு. காய வச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கிட்டு மூட்டையெல்லாம் கட்டிட்டு கழுதை மேலே வச்சுட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த கழுதை வரமாட்டேங்குதுங்க. உடனே இவருக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. அந்த பெரியவரை தேடி போகிறாரு. பெரியவரே, கழுதை நான் கூப்பிட்டா வரமாட்டேங்குது வீட்டுக்கு, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரில, என்ன மந்திரம் பண்ணிட்டீங்கன்னு தெரில, என் கழுதையை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போகணும், வேறு லேட் ஆகுது, கொஞ்சம் ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நபர், அந்த சலவை தொழிலாளி அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை தம்பி, நீங்கள் போங்க, அந்த மரத்தில் இருக்கிற முடிச்சு அவிர்க்கிற மாதிரி நடிச்சுட்டு அந்த கயித்தை அந்த கழுத்துலேருந்து எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்கள், உங்கள் கழுதை உங்களோட வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நான் தான் கட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, ஏதாவது பெரியவர் சொன்னால் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு.
அந்த மரத்தில் இருந்த கயிறை அவுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. ஆக்ஷன் பண்ணிவிட்டு கழுத்துலேருந்து கயிறு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கழுதையை கூப்பிட்றாரு, வா போகலாங்கிறாரு. கழுதை பின்னாலேயே வருதுங்க. இந்த கதையினோட அர்த்தம் புரியுதுங்களா? அதாவது என்னென்னாங்க, அந்த கழுதையினோட மனசில் நம்மளை கயிறு போட்டு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக அதுக்கு விதைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு டெய்லி அதை ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதனோட ஆழ் மனசில் கயிறு கட்டிட்டாங்க. கயிறை விட்டால் தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு அந்த கழுதை இருக்குது. இப்போ புரியுதுங்களா? நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி தாங்க, ஒரு கழுத்தில் கட்டங்கோட்ட மாதிரி நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு நிறைய எதிர்மறையான எண்ணங்களை நிறைய வச்சுக்கிட்டு, ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் நிறைய நம்மளே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வராமல் நம்மளும் கழுதை போல தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. அதாவது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க, அதாவது அந்த ஆள் மனசில் அந்த கழுதை நம்மளை கயிறு போட்டு கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்திலேயே மனசுலேயே அதை நினச்சிக்கிட்டு இருக்கு. நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, எதிர்மறையான சிந்தனைகள், என்னென்னே தெரியாது, என்ன நடக்கும் நடக்காது எதுவுமே தெரியாது, இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படியெல்லாம் நடந்துருமோன்ட்டு பலவிதமான கற்பனை எண்ணங்களோட ஒரு வட்டத்துக்குள்ளேயே கழுத்தில் போட்ட கயிறு மாதிரி நம்மளும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுழன்று இருக்கிறதுனால நம்ம தேவைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ புரியுதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்மளும் கழுதை மாதிரி தான் வாழ்க்கையில் செயல்பட்டுருக்கோம். அதனால தான் நம்ம தேவைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்னும் புரியலன்னா உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல வார்த்தைகளை நம்ம பேச தவறிட்டோம். அந்த நல்ல வார்த்தைகள் பேசாதனால நம்ம மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்மளும் கழுதை மாதிரி கயித்துல ரிங்கு போட்ட மாதிரி ஒரே வட்டத்திலேயே சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒரு மனைவி, கணவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்லணும் அந்த மனைவி? ஏமா என் கணவர் குடிக்கிறாரு இறைவன்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்குறீங்க? குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, குடிப்பழக்கம் மட்டும் விட்டால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடிக்கிறாருன்னா உங்கள் வீட்டுக்காரு குடிச்சிக்கிட்டே தான் இருப்பார். புரியுதுங்களா? கொஞ்சம் உங்கள் வார்த்தைகளை பாசிட்டிவாக நீங்கள் சொல்லணும். உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். என்ன சொல்லலாம்? இதே குடிக்கிறாருங்கிறதுக்கு பதிலாக என் கணவர் ரொம்ப நலமாக இருக்கிறாரு சொல்லலாமா? இன்னொன்று சொல்லலாம், உங்கள் வீட்டுக்காரு செட்டு சேர்ந்தால் தான் குடிக்கிறாருன்னா அந்த செட்டை பற்றி அந்த நண்பர்கள் பற்றி உங்களுக்கு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கும். சும்மா கேளுங்க, இறைவனர்களால் என் கணவருக்கு நல்ல நண்பர்கள் நலமாக சேர்ந்துருக்காங்க, அந்த சூழ்நிலையை இறைவன் சூப்பராக கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி. பொய் தாங்க, சும்மா சொல்லுங்கள். இது என்ன ஆகும்னாங்க, இது சொல்ல 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 ஆள் மனசில் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிடும். எப்போ ஆள் மனசில் பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் ஆகுதோ, ஏன்னா உங்கள் ஆள் மனசில் ஆல்ரெடி உங்கள் கணவர் குடிக்கிறாருங்கிறது தான் நிறைய ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதிலிருந்தே நீங்கள் வெளியில் வரல. எப்போ இந்த மாதிரி பாசிட்டிவான தாட்ஸை, பாசிட்டிவான உணர்வுகளை உங்கள் ஆள் மனசில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ, 2 விஷயம் சூப்பராக நடக்குங்க. உங்கள் கணவர் குடிக்க மாட்டார், இல்லைன்னா உங்கள் கணவர் குடித்தாலும் உங்கள் மனசு பாதிக்காத அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கலாம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அடுத்தடுத்த செயல் பாருங்கள். இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, நஷ்டமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை செய்கிறீங்க. ஏன்னா உங்கள் மனசில் என்ன பிடிச்சி வச்சுருக்கிறீங்க? அந்த கழுதை எப்படி பிடிச்சி வச்சுருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ன பிடிச்சி வச்சுருக்கீங்க? நஷ்டம் வரக்கூடாதுன்னு அந்த பிஸ்னஸை செஞ்சீங்கன்னா நஷ்டம் தான் வரும். என்ன நீங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், நான் இந்த பிஸ்னஸை பண்ணுறேன், அற்புதமான லாபம், நான் சந்தோஷப்படுற மாதிரி வந்துட்டுருக்கு. சொல்லுங்கள், போய் தான் சொல்லுங்கள். இது எப்போ ரெஜிஸ்டர் ஆகுதோ உங்கள் ஆள் மனசில், எப்போ இந்த மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ் இன்புட் ஆக அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வரும். இன்னும் இப்படி சொல்லிட்டா, இதே பிஸ்னஸை இன்னொருத்தர் லாபமாக பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அப்போது இன்னொரு நபர்னால் லாபமாக பண்ண முடியுதுன்னா ஏன் நம்மளால் பண்ண முடியல? எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிரச்சனையாக இருக்குது, வேலையில் பிரச்சனையாக இருக்குது, இந்த தொழிலில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஆள் மனசில் அந்த பிரச்சனையை ரெஜிஸ்டர் ஆகி அதற்குண்டான சூழ்நிலை தான் உங்கள் வேலையில், உங்கள் வீட்டில், உங்கள் வெளியில், நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மாற்றி சொல்லலாமா? ஓகே, சூப்பராக நான் செயல்படுத்திகிட்டு இருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்குது, நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பழகுங்க. இதை நீங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண பழகுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை, நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு வச்சிங்க, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும் அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த நல்ல பொண்ணு வேணுங்கிறத நினைக்கிறத விட உங்கள் ஆள் மனசில் பொண்ணு எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிக்குமா, நான் நினைக்கிற ஊரில் அந்த பொண்ணு கிடைக்குமா, திடீர்னு வேலைக்கு போகணும்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது,
நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிற பொண்ணாக இருக்குமா, நம்மளோட அதிகமாக படித்த பொண்ணாக இருக்குமா, நம்ம அப்பா அம்மாவெல்லாம் அனுசரணை பண்ணி இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஆள் மனசில் நிறைய ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. இதையெல்லாம் தூக்கி போட்டு சிம்பிளாக கேளுங்க. நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான மனைவி சிறப்பாக இந்த இறைவன் எனக்கு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறத ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நலமான மனைவி கிடைப்பாங்க. இதுதாங்க உண்மை. புரியுதுங்களா? ஸோ ஆள் மனசை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை இன்புட் பண்ண 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 உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்க 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 அனைத்து சூழ்நிலைகளும் சிறப்பாக நடக்கும். அடுத்த ஒரு உதாரணம் பார்க்கலாங்க. ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், இல்லை நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறுவோம், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் உங்களுக்கு 1008 கேள்வி. வேலை நமக்கு இங்கே கிடைக்குமா இல்லை அங்கே கிடைக்குமா, இந்த ஊரில் கிடைச்சா நம்ம என்ன செய்கிறது, நம்ம எக்ஸாம் சரியாக எழுதுவோமா, நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா, நம்ம அந்த மார்க் கட் ஆஃப் மார்க் வாங்குவோமா அப்படிங்கிற பய உணர்வை நிறைய கொண்டு வந்துடுறீங்க. காரணம் என்னென்னா, தேவையில்லாததை உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண அதற்குண்டான சூழ்நிலை தான் நடக்கும். என்ன செய்யலாம்? சரி, இந்த எக்ஸாம் எழுதுகிறோம், சூப்பராக நம்ம எழுதுவோம், இறைவனர்களால் இந்த எக்ஸாம் எழுதுகிற செயல் அற்புதமாக நடந்துகிட்ருக்கு, அதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக உங்கள் நேர்மறையாக பாசிட்டிவிட்டியை உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 2 விஷயம் நடக்கும். ஒன்றா அந்த எக்ஸாமில் இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருந்தீங்கன்னா அற்புதமாக எழுதி பாஸ் ஆகிட்டு அந்த வேலை கிடைக்கும். இல்லைன்னா இன்னொன்று கிடைக்கும், அதை விட அற்புதமான வேலை உங்களை தேடி வரும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. நீங்கள் ஒன்று கிடைக்கலன்னா ஒரு வருத்தத்தை வேதனையை மனசில் வைக்க வைக்க உங்களுக்கு தெரியல இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லி அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. இது கிடைக்கலன்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க. தயவு செய்து அந்த முடிவு பண்ணாதீங்க. ஒன்று கிடைக்கலன்னா அந்த இறைவன் அல்லது அந்த பிரபஞ்சம் இதை விட சிறப்பாக ஒன்று கொடுக்க காத்துட்ருக்குங்கிறது தான் பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் ஐயோ என் குழந்தைங்க ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆள் மனசில் ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தையாக கூட இருக்கலாம், நல்லா எக்ஸாம் எழுதுகிற குழந்தையாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட ஆள் மனசில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா உங்கள் ஆள் மனசில் எப்போ ரொம்ப நெகட்டிவிட்டி. ஏன்னா ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிறது நெகட்டிவிட்டி தான். ஏன் அதையே வேறு மாதிரி நினைக்கலாம்ல, என் பையன் என் பொண்ணு பாஸ் ஆகிடணும் அதை நினைக்கலாம்ல. ஏன்னா ஃபெயிலுங்கிறது ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். ஆனால் உங்களோட ஆள் மனசில் எப்போ அந்த நெகட்டிவிட்டி உள்ளே போகுதோ அதற்குண்டான சூழ்நிலை தான் வெளியில் நடக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் அப்பயே தெரியும் அவன் சரியாக படிக்கலை, இதனால தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட நெகட்டிவிட்டியை அதிகமாக்க அது மற்றவங்களை பாதிக்குது. புரியுதுங்களா? இதையாவது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தேவையோ வாழ்க்கையில், ஒரு வீடு தேவை, ஒரு கார் தேவை, ஒரு பணம் தேவை, நம்மளாம் என்ன நினைக்கிறோம், வீடா எனக்கு என்ன வருமானம் இவ்வளோ தான் வந்துட்டுருக்கு, நான் எப்படி வாங்க முடியும், இதெல்லாம் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் உங்களால் வாங்க முடியாது. புரியுதுங்களா? எனக்கு என்ன இந்த சம்பளத்தில் நான் எப்படி வாங்க முடியும்னா வாங்க முடியாது. ஸோ தெளிவாக கேளுங்க, பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இறைவனர்களால் நான் அற்புதமாக ஒரு நலமான வீடை நான் வாங்கிடுவேன், அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துட்ருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு பாசிட்டிவிட்டியை உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் தேவைகளை நீங்கள் நலமாக வாங்கிட்டு போயிடலாங்க. இவ்வளோதாங்க ஃபார்முலா. இப்போவாது புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோனுடைய தொகுப்பே என்னென்னாங்க, நம்ம ஆள் மனசில் ரொம்ப நெகட்டிவிட்டியை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வட்டத்திலேயே வாழ்ந்தீங்கன்னா அந்த கழுதை மாதிரி நம்ம அதே இடத்துல தான் நான் நினைப்போம், ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆள் மனசில் நேர்மறையான எண்ணங்களை பாசிட்டிவிட்டியாக நல்ல வார்த்தைகள் மூலம் நீங்கள் செயல்படுத்த உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடக்குங்கிறது மட்டும்தாங்க ஃபார்முலா. சிறப்பாக செயல்படுத்துங்க. இதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன் வாய்ஸ் மெசேஜ் பண்ண சொல்கிறேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட வேவ் லென்த், உங்களோட வார்த்தைகள் என்னங்கிறத என்னால் அப்சர்வ் பண்ண முடியும். அதற்கு உங்களுக்கு என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
நிறைய பேர் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறது, தயவுசெய்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே உங்களோட வார்த்தைகள், உங்களோட பேச்சிலேயே உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத என்னால் உணர முடியும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி நான் கேட்குறேன். ஸோ சிறப்பாக உங்கள் சந்தேகங்களை கேட்கும் பொழுது வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும். இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை உங்கள் ஆழ் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அற்புதமாக செயல்படுத்துங்க. மாற்றம், மிராக்கள் நடக்கும். இதுதாங்க உண்மை. மிக்க நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் அற்புதமாக நம்ம சந்திக்கலாம். மிக்க நன்றிங்க.